திருப்பங்களுக்கு பஞ்சம் இல்லாதது எது? ஆளாளுக்கு ஒவ்வொன்னும் சொல்லுவோம். நம்ம சொல்றது யுத்த களம் அப்படின்னு சொல்லுவோம். எதுதான் 3 வருஷமா நீ சொல்றியே அப்படின்னு கேட்டா, 300 வருஷமாவும் இதைத்தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எது? யுத்த களத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். இருக்கட்டும். அப்படிதான் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல இந்த மனுஷன் ஏன் 50 நாளா 10 நாள் 12 நாளா குறைச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள். அதுல தெளிவான 2 காரணங்களை ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்தோம். ஆனா இங்கதான் திருப்பம் தான் திசைக்கு ஒரு தடவை வருமே. திசைக்கு ஒரு தடவை திருப்பமா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கீழே கேட்க கூடாது. இங்க டமால்னு 24 மணி நேரத்துல நிலைமை மாறிடுச்சு. இந்த ஆள் ஏன் தெரியுமா 50 10 ஆக்குனா 10 நாள்ல இவனுங்க சாம்பல் மேடை ஆயிடுச்சா, நமக்கு பொழப்பு மிச்சம், சும்மா நம்மளையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு ஒட்டு மொத்தமா முடிச்சு விடுறதுக்குதான் இந்த ஆள் பண்ணாரோ என்னமோ. இது தெரியாம ஜெலன்ஸ்கி ரஷ்யாலேயே ஆட்சி மாற்றம் அப்படின்னு அடிஷ்னலா கத்த போக ரஷ்யா வச்சு செஞ்சிருச்சு. எவ்வளவு அப்படின்னா வச்சு ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் தினசா போச்சு. தினமும் அடி உழுகுது. உக்ரைன் வாய் பேசாம இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு மோசமா நிலைமை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா டொனட்ஸோட பல பகுதிகள் விழுந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமம். இன்று ஒரு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லி அரசாங்கங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தை கைப்பற்றி முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. எங்க அப்படின்னா டொனட்ஸ் பகுதியில். அதுல நேத்து ஒரு 12 சப்ளை ரூட்டுகளை பிடிச்சார்கள். அதுக்கப்புறம் சப்ளை ரூட்டையே பிடிச்சிட்டாங்க. சப்ளை எங்கிட்ட பண்றது அப்படின்னு கேட்டா அந்த சப்ளை ரூட்டுக்காக வச்சிருந்த வேர் ஹவுஸை தட்டி தூக்குனாங்க. இப்போ ஒருபடி மேல போய் ஆயுதங்களே இல்லாம நிக்கக்கூடிய ஆட்களை தட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஆயுதங்கள் இல்ல, அந்த பகுதியில இருந்து பின்வாங்கி ஓடுறார்கள். விரட்டி போய் புடி அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் கைதியா எடுக்கிறது இல்ல கைதியா எடுத்துக்கிறது. இப்ப ரெண்டும் கிடையாது. முன்னேறி வரும்போது எவன்லாம் ஓடுறானோ எல்லாரையும் விரட்டி புடி புடி, அவனை வச்சே கொடி ஏத்து, ரஷ்ய கொடி அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்தா யுத்தகலம் போகுது. இதுக்கு நடுவுல தான் ட்ரம்ப் பேச, இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி பேசன்ட்டு 300 ஆளில்லா விமானங்களும் 8 ஏவுகணைகளை வீசி தரை மட்டமா தலைநகர் கிவ்வ மட்டுமே டார்கெட் பண்ணி தாக்கியிருக்காரு. நேத்தெல்லாம் 12 இடத்த பிடிச்சார்கள். அங்கிட்டு ஒரு 24 இடத்த குறி வச்சு அடிச்சார்கள். எல்லாம் தாண்டி தலைநகர் கிவ்வ மட்டுமே லோட் பண்ணிட்டார்கள். இல்ல ஜெலன்ஸ்கிய மையமா வச்சு தாக்குதல் நடந்துச்சான்னு கேட்டா இல்லைன்ட்டாங்க. பொதுவாகவே தலைநகர் கிவ் தாக்குதல் அப்படின்னாலே ஜெலன்ஸ்கிய மையமா வச்சுதான். அந்த ஆள் ஓடி ஒளியக்கூடிய பங்கர்கள்லாம் தேடி தேடி பிடிச்சி வேட்டையாடுறதுதான் ரஷ்யாவோட ஸ்டைலா இருந்துச்சு. கடந்த 8 மாதங்களா இந்த வேலையை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கல. குண்டாங்குல கண்ணை மூடி தாக்கு, தலைநகர் கிவ் மேப்ல இருந்தா போதும், அந்த பகுதி எலிஜிபிள் ஃபார் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. இம்புட்டுக்கு காரணம் என்ன? தலைமை பேசுனதுதான். ரஷ்யாலேயே ஆட்சி மாற்றம். அவன் வேடிக்கை பார்ப்பானா அப்படின்னு கேட்டா அவன் வேடிக்கை பார்க்க மாட்டான்னு செஞ்சு விட்டாரு. எல்லா பேரும் ஓடிட்டாங்க ட்ரம்ப்கிட்ட. சார் நீங்க சொன்னீங்க, அந்த பையன் கேட்கவே மாட்டேங்கிறான், நீங்க சொன்ன பாருதான் பயங்கரமா அடிக்கிறான் சார் அப்படின்னு போய் நிக்க அண்ணன் அமெரிக்கா சும்மா இருப்பாயெல்லாம் அடுத்த கட்ட ஆட்களை இறக்கி விட்டார்கள். பொதுவாகவே ட்ரம்ப் ஒண்ணுன்னா ட்ரம்ப்போட டீம் 10ன்னு கத்துவாங்க. ரூபியோலாம் கேட்கவே வேணாம். அந்த ஆளு ரஷ்யா அமெரிக்கா சண்டை வருமா ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா நீங்க சொல்றது எதையுமே அவனுங்க கேட்க மாட்டேறாங்கல்ல. அப்ப கேட்க வைக்கணும்னா நீங்க இறங்கி சண்டை போட்டாதானே அப்படின்னா வழக்கம் போல அமெரிக்கா இல்லைங்கும் இல்ல இருக்குங்கும் மற்ற நாடுகளுக்கு. ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரையும் நேரடி யுத்தத்துக்கு அமெரிக்கா தயாரா இல்லை. அது தவறு, அது உலக நன்மைக்கு நல்லது இல்லை தெரியுமா அப்படின்னு வெள்ளை மாளிகையில உட்காந்து சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு ஒரு பையன் திருப்பி கேட்க மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான். ஆனா இந்த தடவை புதுசா மேபி இருக்கலாம், ரஷ்யா வீக்கா தான் இருக்கு, ஒரு முழு நேர யுத்தத்துக்கு, அதுவும் அமெரிக்கா கூட ஒரு யுத்தத்துக்கு ரஷ்யா தயாரா இல்லைங்கிற சாராம்சத்தோட பதிவு பண்றாங்க. இது எதற்கு அப்படின்னா சத்தியமா உக்ரைன் தான் அடி வாங்கும். இல்லை அப்படின்னாப்புல ரஷ்யா இல்லாம போயிருமா அப்படின்னு கேட்டா இல்லாட்டி உக்ரைனுக்குள்ள அமெரிக்க ராணுவம் இந்நேரம் இறங்கி இருக்கும். உக்ரைனுக்குள்ள இறங்கி ரஷ்யாவை நோக்கி முன்னேறி இருப்பார்கள். ரஷ்யாவுக்கு பலம் இல்லை அப்படின்னா. பலம் இருக்கிறனால தான் வெள்ளை மாளிகையில உட்காந்து தடை போடுறேன், அணை கட்டுறேன் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இப்ப ட்ரம்ப்போட டீமை பொறுத்தவரையும் உள்ளூர் ஆடியன்ஸை சமாளிக்கணும். அதுக்காக செத்த பொருளாதாரம், ஆயுதங்களே இல்லாத ரஷ்யா, இந்த மாதிரி கதை அடிச்சுட்டு விடுறார்கள். எங்கெல்லாம் இவங்களால முடியலையோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல கிண்டல் கேலி வார்த்தைகளை போட்டு தீநேர உட்கார கிளவி நானும் சமம் தெரியுமா, பேரு தான் வெள்ளை மாளிகை அண்ணன் அமெரிக்கா அப்படிலாம், மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கமெண்ட்டை பாஸ் பண்றார்கள். ஆனா களம் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட ஒவ்வொரு நிமிடமும் உக்ரைன்ல மிதி விழுகுது. ஆனா அதை பைபாஸ் பண்ற மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை நல்லா தெரிஞ்சனால தான் ஐரோப்பா பேசாம இருக்கான். இந்த மாதிரி நேரங்கள்ல அமெரிக்கா இப்படி பேசுறதுக்கு, ஜெலன்ஸ்கி இப்படி பேசுறதுக்கு நடுவுல நாங்களும் இருக்கோம் அப்படின்னு பிரசன்ட் சார் சொல்ற ஐரோப்பா
அமைதியா இருக்கு. அப்படி அமைதியா இருக்கும் போதே ரஷ்யாவை பொறுத்தவரையும் மிகப்பெரிய அளவுல கடல் பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார்கள். அதுல பிரம்மாண்டமான மிசைல்கள்லாம் சோதிக்கப்படுது. அது எதற்கு அப்படின்னா, ஐரோப்பா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு தரமட்டம் ஆயிடுவேன். பாத்துக்கங்க மிசைல். இதை எதிர்க்க உங்ககிட்ட ஆயுதம் இருக்கா? சத்தியமா இல்ல சார். அப்ப மூடிட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பக்கமும் ஒரு சிக்னலை கொடுக்குறார்கள். இவர்கள் அடிக்கிறேங்கிற பேர்ல ரஷ்யாவை வளர்க்குறீங்கடா அப்படின்னு இப்ப உள்ளூர்லயே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் காதுகளுக்கே விழ ஆரம்பிக்குது. ஏன்னா கத்துறது உள்ளூர் ஆட்கள். இது எல்லாம் சேர்ந்துதான் மனுஷன் சிக்கலான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரஷ்யால முடியாது. இதே ஆப்கான், ஈரான் அப்படின்னா டக்குன்னு முடிவு எடுத்து பாஞ்சிருவாங்க. பேக் ஃபயர் ஆனாலும் ஆகட்டும்னு. ரஷ்ய விவகாரத்துல பாய முடியாது. பாஞ்சா பேக் ஃபயர்லாம் இல்லை, டோட்டல் ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப நமக்கே தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன பொதுவா அரசியல்ல அதை செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை.